சரி இப்போ எனக்கு இதான் யூ இதான் வி இதான் டபிள்யூன்னு தெரியும் ஓகேவா. இப்போ என்ன பண்ண போறோம்னா எனக்கு இந்த டோ எஃப் பை டோ யூ இந்த டோ எஃப் பை இருக்குல்ல அதை ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படி அதை அப்படியே வச்சிரும். டோ எஃப் பை டோ யூ இங்க வந்து டோ எஃப் பை டோ வி இங்க வந்து டோ எஃப் பை டோ டபிள்யூ இதெல்லாம் அப்படியே வச்சிரும். ஓகே இதை ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இந்த டோ யூ ப்ரோ பை டோ எக்ஸ் இருக்குல்ல இந்த மிச்ச டேர்ம் நடுவுல நடுவில் நடுவுல உள்ளது இருக்கிற வியா டபிள்யூ எது வி 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 இது வி கீழே. அது வி ஓகேவா. ஓகே ப்ரோ. சரி இப்போ இந்த மிச்ச டேர்ம் இருக்குல்ல டோ யூ பை டோ எக்ஸ் அதாவது என்ன பண்ணுவோம்னா யூவை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இதான் எனக்கு யூ ஆமா கரெக்டா ஆமா. யூ வந்து என்னது ஒய் மைனஸ் இசட். ஏதாச்சும் எக்ஸ் இருக்கா இல்ல. எக்ஸ் இல்லா டிஃபரன்ஷியேட்டே பண்ண முடியாது. அப்போ என்ன எழுதணும்னா இங்கே இன்டூ ஜீரோ ஓகேவா. அடுத்தது இங்கே பாரு இது வந்து என்னது டோ வி பை டோ எக்ஸ் அப்போ இதை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறோம். எக்ஸ் பண்ணோம்னா என்ன ஆகும்னா இது ஜீரோ ஆயிரும் இது மைனஸ் ஒன்னா மாறிடும் கரெக்டா. இது கான்ஸ்டன்ட் இது மைனஸ் ஒன்னு. அப்போ ஆன்சர் என்ன இருக்கும் டோ வி பை டோ எக்ஸ்க்கு ஆன்சர் மைனஸ் ஒன். -1. ஆமா ப்ரோ. அடுத்து டபிள்யூ பை எக்ஸ் இதை எக்ஸால் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். இதை எக்ஸால் டிஃபரன்ஷியேட் பண்ணா ஒன் மைனஸ் ஜீரோன்னு மாறிடும். அப்போ ஆன்சர் என்னவா இருக்கும் வெறும் 0. வெறும் ஒன். 1 1. ஒன். ம். அப்போ என்ன ஆயிரும் இந்த மொத்த டேர்ம் ஜீரோ ஆகி போயிருமா. மிச்சம் எனக்கு என்ன இருக்கு ம். மிச்சம் மைனஸ் டோ எஃப் பை டோ வி பிளஸ் டோ எஃப் பை டோ டபிள்யூ இருக்கு ஓகேவா. புரிஞ்சுச்சா. ம். இவ்வளோதான் கிடைச்சது. இதே மாதிரி அடுத்தது ஒய்க்கு பண்ண போகிறோம் டோ இசட் பை டோ ஒய் இதே தான் திருப்பி டோ இசட் பை டோ ஒய் டோ இசட் பை டோ ஒய் இது கேபிட்டல். இப்போ என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் எப்பவும் போல எஃப் எடுப்போம் ஓகே டோ எஃப் பை டோ யூ இன்டு டோ யூ பை டோ வி ஒய். ஃபர்ஸ்ட் யூ எடுத்து ஒய் கூட பண்றோம். அடுத்தது என்ன பண்றோம் அதே மாதிரி டோ எஃப் பை டோ வி அடுத்து வி எடுத்து ஒய் கூட பண்றோம் டோ ஒய். அடுத்து என்ன பண்றோம் அதே டோ எஃப் பை டோ டபிள்யூ பை டோ ஒய் இங்க எல்லாத்தையும் ஒய் கூட பண்றோம். சரி அப்போ அதை அப்படியே திருப்பி எடுத்து எழுதிடலாமா. இங்கே டோ எஃப் பை டோ யூ மிச்சம் இருக்கும். இங்கேயே டோ எஃப் பை டோ வி இருக்கும். இங்கேயும் டோ எஃப் பை டோ டபிள்யூ இருக்கும். இப்போ என்ன பண்ண போறோம் எல்லாத்தையும் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம் ஓகேவா. இங்கே ஒய் ஆல் டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன ஆகும் இது ஒன்னு மாறிடும் இது ஜீரோன்னு மாறிடும் கரெக்டா. ம். ஆமா ப்ரோ. அப்போ இங்கே என்ன வரும்னா இந்த சைடு ஒன் இது ஒன். அடுத்து என்ன பண்ண போறோம் இதை ஒய் ஆல் டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். இதை ஒய் ஆல் டிஃபரன்ஷியேட் பண்ணால் இங்கே ஒய்யே இல்லை வில ஒய்யே இல்லை. அப்போ என்ன ஆயிரும் ம். மொத்தமாக ஜீரோ 0. ஆயிரும் கரெக்டா. அடுத்து இங்கே ம். டபிள்யூ டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் இது ஜீரோ இது மைனஸ் ஒன்னாக மாறிடும். அப்போ ஆன்சர் மைனஸ் ஒன் கரெக்டா. 1. மைனஸ் ம். மைனஸ் ஒன். இப்போ இங்கே என்ன ஆயிரும் இந்த டேர்ம் மொத்தம் போயிடும். மிச்சம் இருக்கிறது என்னது டோ எஃப் பை டோ யூ மைனஸ் டோ எஃப் பை டோ டபிள்யூ கரெக்டா. அடுத்து அதே மாதிரி இது பண்ணணும் என்னது டோ இசட் பை டோ கேபிட்டல் இசட் பை டோ ஸ்மால் இசட் இது பண்ணணும். இது பண்ணால் இதுவும் அதே தான் டோ எஃப் பை டோ யூ இன்ட்டு டோ யூ பை டோ இசட். அடுத்து ப்ளஸ் டோ எஃப் பை டோ வி இன்ட்டு டோ வி பை டோ இசட். அடுத்து ப்ளஸ் டோ எஃப் பை டோ டபிள்யூ இன்ட்டு டோ டபிள்யூ பை டோ இசட். ஓகே இப்போ எல்லாத்தையும் இசட் ஆல் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் ஓகேவா. இப்போ அப்படியே திருப்பி அது மிச்சம் உள்ளது அப்படியே எழுதிடுறேன் டோ எஃப் பை டோ யூ ப்ளஸ் டோ எஃப் பை டோ வி ப்ளஸ் டோ எஃப் பை டோ டபிள்யூ எழுதிட்டேன்னா. இப்போ எல்லாத்தையும் இசட் ஆல் இது பண்ணணும். இங்கே இசட் ஆல் பண்ணால் என்ன ஆகும் இங்கே வந்து இது ஜீரோ ஆயிரும் இது மைனஸ் ஒன் ஆயிரும் கரெக்டா. ஜீரோ மைனஸ் ஆமா. ஒன். அப்போ இதோட ஆன்சர் வந்து ம். மைனஸ் ஒன். அடுத்து விஏ இதை பண்ணோம்னா இதில் இசட்டா இதில் வந்து இது ஒன்று மைனஸ் ஜீரோன்னு ஆயிரும். அப்போ ஒன்று ஆன்சர் ஒன்று ஓகேவா. அடுத்து இங்கே பார்த்தோம்னா டபிள்யூல இசட்டே இல்லை அப்போ என்ன ஆயிரும் ஜீரோ. அப்போ இது மொத்தம் ஜீரோ. அப்போ இது மொத்தம் போயிடும். எனக்கு ஆன்சர் வந்து என்ன இருக்குன்னா மைனஸ் டோ எஃப் பை டோ யூ ப்ளஸ் டோ எஃப் பை டோ வின்னு இருக்கும். இப்போ எனக்கு என்ன ஈஸியா பண்ண ப்ரோ இது அவ்வளோதான். இப்போ கொஞ்சம். என்ன பண்ண போகிறேன் இது மூணுத்தையும் ஆட் பண்ணால் ஜீரோ வருதான்னு பார்க்க போகிறேன். அப்போ என்ன பண்ண போகிறேன் அதோட கடைசி ஆன்சர் இருக்குல்ல மூணு ஆன்சர் இருக்குல்ல இந்த மூணு ஆன்சர் மட்டும் எடுத்து ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணலாமா. ஃபர்ஸ்ட் இந்த கடைசி ஆன்சரே ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன் மைனஸ் டோ எஃப் பை டோ யூ ப்ளஸ் டோ எஃப் பை டோ வி இது கடைசி ஆன்சர் ஓகேவா. அது அடுத்த ரெண்டாவது ஆன்சர் என்னது ப்ளஸ் டோ எஃப் பை டோ யூ ப்ளஸ் டோ எஃப் பை டோ யூ அடுத்து ம். என்னது மைனஸ் டோ எஃப் பை டோ டபிள்யூ மைனஸ் டோ எஃப் பை டோ டபிள்யூ. அடுத்து என்னது மேலே மைனஸ் டோ எஃப் பை டோ வி மைனஸ் டோ எஃப் பை டோ வி ப்ளஸ் டோ எஃப் பை டோ டபிள்யூ.
ப்ளஸ் டோ எஃப் பை டோ டபிள்யூ. இது என்னது, நம்ம மூணுத்தையும் ஆட் பண்ணியிருக்கோம் கரெக்டாக. இந்த மூணுத்தையும் இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணியிருக்கோம் கொஸ்டினில். இந்த மூணு இது 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 ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ண மைனஸ் டோ எஃப் பை டோயும் ப்ளஸ் டோ எஃப் பை டோயும் கேன்சல். அடுத்த டோ எஃப் பை டோவியும் மைனஸ் டோ எஃப் பை டோவையும் கேன்சல். மைனஸ் டோ எஃப் பை டோ டபிள்யூயும் ப்ளஸ் டோ டபிள்யூயும் கேன்சல். அப்போ ஆன்சர் என்ன வரும்? கேபிட்டல் இசட் பை எக்ஸ் ப்ளஸ் டோ இசட் பை டோ ஒய் ப்ளஸ் டோ இசட் பை டோ இசட் ஈக்குவல் டு 0. எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு, ஈக்குவல் டு 0. ஹென்ஸ் ப்ரூவ்டு. இது இது ஓகே ப்ரோ. இந்த இது இப்போ எழுதியிருக்கிறது இந்த லெஃப்ட் சைடில் வந்துருக்கும். ஓகேவா? ஹென்ஸ் ப்ரூவ். அவ்வளோதான். இது நிறைய வாட்டி ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். சிம்பிள் தான். என்ன பெருசா இருக்கு ப்ரோல. ரொம்ப சிம்பிள். கடைசி எப்படி 0 ஆக்க போகிறோம், அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஜக்கோபியன் இருக்கு. ஜக்கோபியன் வந்து வெறும் 2 மார்க் தான் வருது. ப்ரோ டைலர்ஸ் பாப்போம் ப்ரோ. டெய்லர் பார்ப்போமா? டெய்லர் போகலாம். சும்மா சின்னதா எப்படின்னு சொல்லுங்க ஈஸியா கன்ஜெஷன் பண்ணுங்க. டெய்லர் சீரிஸ்க்கு மெயினாக ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலா எழுதுறேன். இந்த ஃபார்முலா வந்து இப்போ கன்ஃபார்ம் மனப்படமாக தெரிஞ்சிருக்கணும். பெரிய ஃபார்முலா. ஓகேவா? கண்டிப்பா டெய்லர் சீரிஸ் வந்துரும் ப்ரோல. சரி, டெய்லர் சீரிஸ். டெய்லர் சீரிஸ் ஒரே ஒரு ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் மொத்த சம்மும் சப்ஸ்டியூஷன் மட்டும் தான். ஃபார்முலா எழுதுகிற, ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுற, அவ்வளோதான் டெய்லர் சீரிஸ். டெய்லர் சீரிஸை பொறுத்த வரைக்கும் சம்மு கஷ்டமாக இருக்காது. நீ ஃபார்முலா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறது தான் கஷ்டம். எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ கமா பி. எஃப் ஆஃப் ஏ கமா பி, எஃப் ஆஃப் ஏ கமா பி ப்ளஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். இது ஃபர்ஸ்ட் டேர்ம், அதனால என்ன வரும்னா 1/1 ஃபேக்டோரியல். 1 ஃபேக்டோரியல் இன்டூ ஹெச் எஃப் ஆஃப் எக்ஸ் ஏ கமா பி ப்ளஸ் கே எஃப் ஆஃப் ஒய் ஏ கமா பி. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் டேர்ம். இது ஒரு டேர்முக்கு. அடுத்து இது வந்து எப்படி கேட்பாங்கன்னா, டெய்லர் சீரிஸ் அப் டு ஃபர்ஸ்ட் டிகிரி, அப் டு செகண்ட் டிகிரி, அப் டு தேர்ட் டிகிரி கேட்பாங்க. இன்கேஸ் அப் டு ஃபர்ஸ்ட் டிகிரி வரைக்கும் கேட்டாங்கன்னா இதான் ஃபார்முலா, இவ்வளோதான் ஃபார்முலா. இப்போ செகண்ட் டிகிரி, அப் டு செகண்ட் டிகிரின்னு கேட்குறாங்கன்னா மூணுமே போட சொல்லுவாங்கல்ல. ஆமாம், எப்பவுமே தேர்ட் டிகிரி வரைக்கும் தான் கேட்பான் மேக்ஸிமம். ஓகேவா? சரி, இது ஃபர்ஸ்ட் டிகிரி. அப்போ செகண்ட் டிகிரி வரைக்கும் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இன்னும் ப்ளஸ் போட்டு இங்கே இந்த இடத்துல ப்ளஸ் போட்டு இந்த இடத்துல ப்ரோ ப்ளஸ். கேக்குதா? கேக்குது சொல்லு. ஓ 3 டிகிரி கேட்டானா 16 மார்க்கா? ஆமாம், 60 மார்க்கில் மேக்ஸிமம் 60 மார்க்கில் தான் கேட்பான். இது 16 மார்க்கா ப்ரோ 38 டெய்லர் சீரிஸ்? ஆமாம், ஃபார்முலா கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், 60 மார்க்கில் வர வாய்ப்பு இருக்கு. ஓகே ப்ரோ. அப்ப பாஸ் பண்ணிடலாமா இந்த பேப்பர்ல? இந்த ஃபார்முலா மட்டும் மனப்பாடம். இப்போ ஈஸி தான். நான் அப்படியே எப்படி இந்த ஃபார்முலா எப்படி போடுறேன்னு சொல்லி தரேன். ஓகேவா? ஈஸி தான். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோம்னா, இப்போ சொல்லுங்க. சொல்கிறேன். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து என்ன போட போறோம்னா, நான் எப்படி ஃபார்முலா எழுத போறேன்னா, ஃபர்ஸ்ட் ஏ பிளஸ் பி போட போறேன். அடுத்து ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் போட போறேன். அடுத்து ஏ பிளஸ் பி த ஹோல் கியூப் போட போறேன். ஓகேவா? ஏ பிளஸ் பிஏ வெறும் ஏ பிளஸ் பின்னு எழுதிரும். கரெக்டா? ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? ஏ பிளஸ் பி பிளஸ் 2ab எழுதுவோமா? பிளஸ் 2ab இதான் ஃபார்முலா. கரெக்டா? ஏ பிளஸ் பி பிளஸ் 2ab இதான் ஃபார்முலா. கரெக்டா? இதான் ஏ பிளஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா. அதே மாதிரி ஏ பிளஸ் பி கியூபுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இதுக்கு என்ன ஃபார்முலானா, ஏ கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் 3a ஸ்கொயர் பி பிளஸ் 3b ஸ்கொயர் ஏ இதான் ஃபார்முலா. ஓகே, பி ஸ்கொயர் ஏ. ஓகேவா? இந்த ஃபார்முலா மட்டும் நீ தெரிஞ்சு வச்சுட்டீங்கன்னா அந்த சம் ஈஸி. ஓகேவா? இந்த மூணே பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஏ பிளஸ் பி, அடுத்து ஏ பிளஸ் பி பிளஸ் 2ab, அடுத்து இங்கே ஏ கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் 3a ஸ்கொயர் பி பிளஸ் 3b ஸ்கொயர் ஏ. இதை வச்சு தான் எழுத போகிறேன். அப்போ என்ன எழுதிருக்கேன்னா, இங்கே பாரு, நான் என்ன கீழே ஏ பிளஸ் பின்னு சொன்னேன்ல, இதுதான் என்னோட ஏ, இதுதான் என்னோட பி. ஓகேவா? அப்போ என்ன எழுதிருக்கேன், இங்கே ஏ பிளஸ் பி எழுதியிருக்கேன். ஓகேவா? அதை நான் வேறு கலரில் போட்டேன், ஃபார்முலா நினச்சி கண்டுபிடிச்சிடுறது. ப்ரோ அப்போ ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஒரு 16 மார்க், இது ஒரு புதிய 32 மார்க் வருது ப்ரோ. ஓகேவா? இது என்னோட ஏ, இது என்னோட பி. அடுத்ததுல என்ன எழுதணும்னு சொன்னேன்? அடுத்தது வந்து ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா எழுதணும்னு சொன்னேன்னா, அப்போ அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்னா 1/2 ஃபேக்டோரியல்னு போட்டுறணும். 2வது டிகிரினால 2 ஃபேக்டோரியல். ஃபர்ஸ்ட் இது ஃபார்முலா தப்பு எழுதிட்டேன். ஏ பிளஸ் பி பிளஸ் 2ab இல்லை, ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab தான் ஃபார்முலா. ஓகேவா?
ஃபார்முலா மாற்றி எழுதிட்டு ம். இப்போ என்ன எழுதணும், நான் ஏ ஸ்கொயர் எழுதணும். ஏ ஸ்கொயர் எழுதணும்னா இங்கே ஏன்னா என்ன ஹெச்சா, அப்போ ஏ ஸ்கொயர் எழுதணும்னா ஒன்றுமே இல்லை, ஹெச் ஸ்கொயர் அவ்வளோதான். ஹெச் ஸ்கொயர் இங்கே ஒரு எஃப் எக்ஸ் போட்டோம்னா இங்கே வந்து ரெண்டு எக்ஸ் எஃப் எக்ஸ் எக்ஸ் ஏ கமா பி, இதான் ஏ ஸ்கொயர். ஓகேவா? ப்ளஸ் என்ன எழுதணும், ப்ளஸ் பி ஸ்கொயர் எழுதணுமா, அதனால கே ஸ்கொயர் எஃப் ஒய் ஒய் ஏ கமா பி எழுதிட்டேனா. இப்போ என்ன எழுதிட்டேன், ஏ ஸ்கொயர் எழுதிட்டேன், பி ஸ்கொயர் எழுதிட்டேன். அடுத்து என்ன எழுதணும், டூ ஏபி எழுதணுமா. அந்த டூ ஏபி எப்படி எழுதுறேன் பாரு, டூ ஏபி எப்படி எழுதுறேன் பாரு, ப்ளஸ் டூ ஹெச் ஒன்று கே ஒன்று ஏ ஒன்று பி ஒன்று கரெக்டா. அதே மாதிரி ஏனா எக்ஸ் பினா ஒய்யா, அதனால எஃப் எக்ஸ் ஒய் கமா ஏ கமா பி. புரிஞ்சா? இதான் செகண்ட் டிகிரி. அப்போ இங்க எப்படி எழுதியிருக்கேன்னா, இங்க வந்து இது ஏ ஸ்கொயர், இது பி ஸ்கொயர், இது டூ ஏபி. ஃபார்முலா புரிஞ்சா? ஏ ஸ்கொயர் பிளஸ் புரிஞ்சுச்சு பி ப்ரோ. ஸ்கொயர் பிளஸ் டூ ஏபி. ஈஸியாக இந்த ஃபார்முலா வச்சு நீ வச்சுக்கலாம். இந்த மொத்த ஃபார்முலா படிக்கணும்னு அவசியம் இல்லை. இதை படிச்சா இதை இந்த ஃபார்முலா அடுத்தடுத்து என்ன வரும் நீ வச்சுட்டா போதும். ஓகேவா? இப்போ அதே த்ரீ ஃபேக்டோரியல் எழுதுறேன் பாரு. த்ரீ ஃபேக்டோரியல் எழுத போகிறேன். 1/3 ஃபேக்டோரியல். ஓகேவா? என்ன எழுதணும், ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன, ஏ கியூப் பிளஸ் பி கியூப் ஃபர்ஸ்ட் எழுதிடுவோமா. ஏ கியூப் ஃபர்ஸ்ட் பி ம். கியூப் எழுதுமா, அப்போ என்ன வரும், ஹெச் கியூபு எஃப் ட்ரிபிள் எக்ஸ், மூணு எக்ஸ் வரும் பை ஏ கமா பி, இது ஏ கியூப். அடுத்தது என்ன, பி கியூப் எழுதணுமா, அப்போ கே கியூபு ஏ கமா எஃப் ஆஃப் ஒய் ஒய் ஒய், மூணு ஒய் ஏ கமா பி. கரெக்டா? இது ஏ ம். பி கியூப். அடுத்து என்ன எழுதணும், த்ரீ ஏ ஸ்கொயர் பி எழுதணும். த்ரீ ஏ ஸ்கொயர் பி, அப்போ என்ன த்ரீ ஹெச் ஸ்கொயர் கே. ஓகேவா? த்ரீ ஏ ஸ்கொயர் பி, அதான் த்ரீ ஹெச் ஸ்கொயர் கே. இப்போ இங்கே எப்படி வரும்னா, ஹெச் ரெண்டு வாட்டி வருதா, ஹெச்னா எப்பவுமே எக்ஸ் ரெண்டு வாட்டி, கேனா ஒய் ஒரு வாட்டி, ஏ ஸ்கொயர் பி அதான். ஓகேவா? கமா ஏ கமா பி ம். ப்ளஸ் இங்கே அடுத்து என்னது, அடுத்து என்ன எழுதணும், த்ரீ பி ஸ்கொயர் ஏ எழுதணுமா. அப்போ என்ன எழுதணும், த்ரீ ம். கே ஸ்கொயர் ஹெச். புரிஞ்சா? த்ரீ கே ஸ்கொயர் ஹெச். அப்போ இங்கே எப்படி வரும்னா, எஃப் த்ரீ ஹெச் ஹெச் கே ஸ்கொயர்னு எழுதிடலாம். இது மாறிடும் அப்புறம். ஃபர்ஸ்ட் ஹெச், அதுக்கப்புறம் தான் எப்பவுமே கே. ஓகேவா? அப்போ என்ன வரும், த்ரீ ம். ஹெச் கே ஸ்கொயர். ஓகேவா? இங்கே எப்படி வருது, ஒரு எக்ஸ் ரெண்டு ஒய். ஓகே, ஏ கமா பி. அவ்வளோதான், இதான் ஃபார்முலாவே. ப்ரோ இது கரெக்டா போட்டியான்னு பாத்துக்க ப்ரோ ஒரு தடவை. கரெக்டு தான், கரெக்டு தான். இது வந்து ஃபுல்லா கரெக்டா ப்ரோ. இது ஏ கியூப் போட்டிருக்கேன், அதனால மூணு எக்ஸ். இது பி கியூப் போட்டிருக்கேன், அதனால மூணு ஒய். இங்கே வந்து ஏ ஸ்கொயர் பி, த்ரீ ஏ ஸ்கொயர் பி எழுதியிருக்கேன், அதனால ரெண்டு எக்ஸ் ஒரு ஒய். இங்கே த்ரீ ஏ பி ஸ்கொயர் போட்டிருக்கேன், அதனால ஒரு எக்ஸ் ரெண்டு ஒய். புரிஞ்சுதா? இதான் ஃபார்முலா. இந்த மூணு ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஓகேவா? இதுதான் டெய்லர் சீரிஸோட ஃபார்முலா. ஓகே, இந்த சம் பார்க்கலாமா. ம். ஓகே ப்ரோ. ஒரே ஒரு டேபிள் போடுவேன், அந்த டேபிளோட வேல்யூ தூக்கி அப்படியே சப்ஸ்டிட் பண்ண வரலாம் அது ஃபார்முலாவில். ஓகேவா? ம். சரி, இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, எப்படிதான் கேட்பான், எக்ஸ்பேண்ட் ஒரு நிமிஷம். ஆ எங்க இருக்கு, எக்ஸ்பேண்ட் இ பவர் எக்ஸ் காஸ் ஒய், இ பவர் எக்ஸ் காஸ் ஒய் அபவுட் 0, π/2, 0, π/2 அப் டு தேர்ட் டிகிரி, அப் டு தேர்ட் டிகிரி. ப்ரோ ஒரே நிமிஷம் இரு ப்ரோ, ஒரே நிமிஷம். ம். ஹலோ ப்ரோ, நவீன் ப்ரோ கேக்குதா? கேக்குது கேக்குது. ப்ரோ இது பாதம் ப்ரோ, நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிட்டு நாளைக்கு ஓகே, பார்க்கலாம் சரி, கொஸ்டின். ஓகே. ஏன்னா அவங்க வெளியே கூப்பிடுறாங்க, வேலை இருக்குது, ஓகே, ஓகே. பிசியோதெரபி கூட்டு போனோம் அம்மா.